வணக்கம் சார். வணக்கம். இந்த விஜயோட தேர்தல் வெற்றிய ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களும் அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. செலிப்ரேட் பண்றத பார்க்க முடியுது. திமுகவுக்கு இத்தன பேரும் எதிரியா இருந்திருக்காங்களா? மறைமுகமா இவங்க எல்லாருமே விஜய்க்காக விஜயோட வெற்றிக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்களா? இது எப்படி நீங்க பார்க்குறீங்க சார்? உண்மையாவே சொல்லணும்னா, இந்த ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களும் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகிகளா இருந்திருக்காங்க. இது இந்த டைம் மட்டும் இல்ல. இதற்கு முந்தைய பல ஆட்சிகளில் நான் பார்த்தது இது. முக்கியமா கலைஞர் ஆட்சி காலங்களில். கலைஞர் முதல்வரா இருப்பாரு. அவர ஒரு சூப்பர் ஸ்டார்லேருந்து சுல்லா நடிகை வரைக்கும் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அப்பாயின்ட்மெண்ட்டே தேவையில்ல. அவர்கள் நடிகர்கள் திரைத்துறை சார்ந்த யாரா இருந்தாலும் அப்பாயின்ட்மெண்ட்டே தேவையில்ல. நேரடியா போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் இவர்களுக்கு சலுகை குடுத்துட்டு இருந்தார். கேட்கறதெல்லாம் நடக்கும். ஒரு இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசுடைய ஒரு முடிவா இருக்கும். எது? வரி விலக்கு குடுக்கக்கூடாது. இந்த படங்களுக்கு இனி வரி விலக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவா இருக்கும். ஆனா விஜய் மாதிரியான சுயநலவாதிகள் போயிட்டு கால்ல விழுந்து, கையில விழுந்து, "சார் நீங்க இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா என் சம்பளத்த குறைச்சிருவாங்க. தயவு செஞ்சு வரி விலக்கு குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சுவாங்க. உடனே கலைஞர் அத செஞ்சுருவாரு. "சரியா பரவால்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்." அப்படின்ட்டு அவர்களுக்கு சலுகை குடுப்பாங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்காகவே இந்த மாரி சலுகைகள்லாம் குடுத்துருக்காரு. அதேபோல இவர்களுக்கு நிலம் குடுக்கறது, வீடு குடுக்கறது, இல்ல இந்த சங்கங்களுக்கு உதவி செய்யறது, பணம் குடுக்கறது, திரைப்பட விழா நடத்துறதுக்கு காசு குடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் அவர் தருவார். 5 ஆண்டு காலம் இந்த சலுகையில தெகட்ட தெகட்ட அனுபவிப்பாங்க. அப்புறம் அதான் திகட்டிருதுல்ல. அதுக்கப்புறம் அடுத்த 5 ஆண்டுகளில் கலைஞர் பதவியை விட்டு போணும் அல்லது கலைஞருடைய ஆட்சி திரும்ப வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணுவாங்க. இதுதான் சினிமாக்காரர்களுடைய குணம், இயல்பு. கலைஞர் 89ல் வந்தாரா? அப்பயும் சரி. நான் அப்ப இருந்து பார்க்குறேன். நான் பார்த்த ஆட்சியை தான் நான் சொல்ல முடியும். 80ல் 89ஆ இருக்கட்டும், அல்லது 96ஆ இருக்கட்டும், அல்லது 2006ஆ இருக்கட்டும். இந்த ஆட்சி இந்த 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 ஆட்சி காலங்களில் ஃபுல்லா எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு, கலைஞரையே குறை சொல்லிட்டு, அல்லது அவர மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத மாதிரி ஒரு வேலைய பண்ணிட்டு போயிடுவாங்க சினிமாக்காரங்க. அதுதான் இப்பயே நடந்திருக்கு. இப்போ இந்த முதல்வர் கலைஞர் அளவுக்கு இவர் சினிமாக்காரங்க கூட போய் அப்படியே அன்னோனியமா இல்ல. ஆனாலும் இவரது ஆட்சி காலத்திலும் பல்வேறு சலுகைகளை அவங்க அனுபவிச்சாங்க. தனிப்பட்ட முறையில கேட்டதெல்லாம் செஞ்சு குடுத்தாரு. பொதுவாவே திரைப்படத்துறைக்கு எதிராக அவர் இல்ல. அந்த மனநிலையில அவர் இல்ல. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் சினிமா துறையிலிருந்து போனவருங்கிறதுனால திரைத்துறையினருக்கு அவர்கள் கேட்ட சலுகை எல்லாம் குடுத்தார். கேட்டதெல்லாம் குடுத்தாரு. ஆனா 5 ஆண்டு காலம் இதை அத்தனையும் அனுபவிச்சுட்டு, இந்த 5 வருஷம் முடிஞ்சு இந்த விஜய் தேர்தல்ல நிக்கும்போது, மொத்த பேருமே விஜய் வெற்றிக்காக அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க. அதுதான் உண்மை. இதுல இவங்க பரவால்ல, அவங்க பரவால்ல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது பெரிய நடிகர்ல இருந்து சாதாரண அந்த கிங்காங் ஒரே ஒரு உதாரணம் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது. இவங்களுடைய நன்றி கெட்டத்தனத்துக்கு. எப்படின்னா, இந்த கிங்காங்க யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க திரைத்துறையில. அதனால தன்னுடைய மகளுக்கு அவர் கல்யாணம் வைக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு பெருசா யாரும் வராம போனாங்கன்னா அசிங்கமா போயிடுமே. அதனால முதல்வர் ஐயா வந்தாருனாக்கா எனக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கும். நிறைய கூட்டம் வரும். அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறாரு. முதல்வரும் பெருந்தன்மையா அந்த பத்திரிக்கை வாங்கிக்கிறாரு. வாங்குறது மட்டும் இல்ல. இந்த கிங்காங் அவர்கிட்ட போய் இதை சொன்னதும், அவர் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த கல்யாணத்துக்கு வேலையை போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துட்டார் முதலமைச்சர். அந்த கிங்காங் இந்த தேர்தலில் என்ன வேலை பார்த்தார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆட்சிக்கு வந்தால் தான் தமிழ்நாடு உருப்படும், இந்த மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி ஒழியணும் அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டு கேட்கிறார் போயிட்டு. இப்போ அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம் சினிமாவில் இருக்கிறவங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போனால் காசு கிடைக்கும், அவருக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால பிரச்சாரத்துக்கு போய் காசுக்காக போனாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்ச நன்றி உணர்வு ஒன்று இருக்குல்ல. ஒரு சிஎம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வருவாராங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய மில்லியன் டாலர் கேள்வி. அது கிங்காங் மாதிரியான நபர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு சிஎம் வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இவர் சொன்னதை கேட்டு அந்த ஆளுக்கு பெருமை சேர்க்கணுன்றதுக்காக தான் சிஎம் போனார். ஆனால் அந்த நபருடைய மனநிலை என்னவா இருக்கு? காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணிட முடியுமா? ஸோ இதுதான் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய இயல்புங்கிறது இதுதான். ஸோ இப்படித்தான் அவர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக களத்தில்
இறங்கி இருக்காங்கன்றது இந்த தேர்தல் முடிவுகள் வர 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 அவர்களுடைய உண்மையான முகங்கள், அந்த முகமூடி கிழிஞ்சு தூக்கி உண்மையான முகங்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டுமொத்த நடிகர் நடிகைகள், திரை தொழிலாளர்கள், அப்புறம் அந்த நடிகர் டைரக்டர்ஸு, இந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பேரும் வந்து விஜய்க்கு மனசார வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எங்கடா போச்சு திமுக ஆட்சிக்கு வந்தப்போ? இந்த ஒட்டுமொத்த சினிமாக்காரங்களும், அதாவது நடிகர்கள், இயக்குனர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து திமுக மேல அதிருப்தியா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து உதயநிதி, அதாவது அவரு கண்ட்ரோல்ல இருக்கிற ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது உண்மையா சார்? அது ஒரு வகையில் உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆனால் அவங்களுக்கு அந்த அடிப்படையில் வெறுப்பு வருவதற்கு முகாந்திரமே இல்லை. காரணம் என்னென்னா 5 ஆண்டு காலம் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தார். அது திமுக ஆட்சி இருந்தது அப்படின்னா கூட அவங்க எந்த படத்துக்கும் தடையாக இருந்ததே இல்லை. எந்த பட ரிலீஸையும் வந்து தடுத்ததே இல்லை. திரைத்துறையில் தனக்கு நேர் எதிராக இருந்தவங்களுடைய படங்கள் கூட வெளியாவதற்கு உதவிதான் பண்ணியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின். அதே போல் இந்த விஜய் இத்தனை ஆக்ரோஷமாக எதிர்த்தும் கூட விஜய் படத்துக்கு அவங்க எந்த தடையும் விதிக்கலை. கடைசி படம் வெளியாகாமல் போனதுக்கு காரணம் மத்திய அரசு, அதே போல் மத்திய தணிக்கை வாரியம். அதுக்கும் உதயநிதிக்கும் திமுக அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஆரம்பத்தில், நீங்கள் இந்த ஆட்சி அமைஞ்ச ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 படமாவது வந்து ரெட் ஜெயின்ட் பேனரில் வரும். உதயநிதி ஸ்டாலின் மட்டும் ரெட் ஜெயின்ட் மூவிஸ் அப்படின்னு போட்டு வந்து எல்லா படத்தையுமே வந்து அவங்க பேனர்லேயே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது மொத்த படத்தையும் உதயநிதி வாங்கிட்டாரு, அவங்கள மிரட்டி வாங்குறாரு அப்படின்னு சிலர் வந்து சொன்னாங்க. அப்போதான் வந்து நம்ம விசாரிக்கும் போது அந்தந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வந்து சொன்னது என்னன்னா, சார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல சார், என்னால் எனக்கு தேட்டர் பிடிக்க முடியல, தேட்டருக்கு வாடகை தர முடியல. நான் ரெட் ஜெயின்ட்டோட பேனருக்கு போனாக்கா ஒரு டைஅப்பில், அதாவது கலெக்ஷன் வர்ற கலெக்ஷனில் அதில் வர்ற பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து பிரிச்சுக்கிட்டு அவர் கண்ட்ரோலில் இருக்கிற தியேட்டர்களில் வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு வகையில் அது மிகப்பெரிய உதவியாக இருக்குது. உதயநிதியோட ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணுதுன்னா அந்த படத்துக்கு பேரும் நல்லா வந்துடுது, ஒரு மரியாதை கிடைக்குது, ப்ளஸ் காசும் வந்துடுது, எனக்கு பெரிய நஷ்டம் இல்லைங்கிறதுனால நாங்கள் உதயநிதிக்கிட்ட போகிறோம் அப்படின்னு வந்து பல பேர் வந்து சொன்னாங்க. ஏன்னா அப்போ இருந்த குற்றச்சாட்டு என்னன்னா உதயநிதி எல்லாரையும் மிரட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனால் விசாரிக்கும் போது அத்தனை தயாரிப்பாளர் சொன்னது உதயநிதி அவர்கிட்ட நாங்கள் உதவி தான் சார் போய் கேட்குறோம், எங்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு. அது வந்து பல பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படி தான் சொன்னாங்க அந்த டைமில். ஆனால் வெளியிலிருந்து இவங்க எப்படி பரப்புறாங்கன்னா உதயநிதி அந்த ரெட் ஜெயண்ட் இவங்க டாமினேட் பண்ணுறாங்க, படங்களை வந்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிக்கிறாங்க, பெரிய படத்தெல்லாம் அவங்களே பண்ணி. இப்போ யோசிச்சு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகிட்ட பிறகு அவர் தன்னுடைய நிறுவனத்திலேருந்து அந்த அத்தனை பொறுப்புகள் விலகிட்டார். அந்த பொறுப்பை வந்து தன்னுடைய மனைவி மற்றும் மகன்கிட்ட கொடுத்துட்டார். அவங்க தான் வந்து இப்போ கம்பெனியை பார்த்துக்கிறாங்க. அதே போல் ஆக்டிவாக ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அப்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க படம் தயாரிக்கிறதே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ரஜினி கமல் படம் தயாரிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க படங்கள் தயாரிக்கிறது, ரிலீஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப லிமிட் ஆகிட்டாங்க உண்மையை சொல்லணுன்னா. ஸோ எந்த வகையிலும் திரைத்துறையினருக்கு அவங்க அச்சுறுத்தலாக இல்லை. ஆனால் இங்கே சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து பொறாமையும் அந்த ஒரு எரிச்சலும் வயிற்றெரிச்சலும் வந்து ரொம்ப அதிகம் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு. நீங்கள் சினிமா துறையிலேருந்து ஒருத்தன் ஜெயிச்சா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு படம் ஜெயிச்சிட்டாலே அடுத்த படம் மண்ணை கவுண்டா, அடுத்த படம் ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரியான குணம் மனநிலை படைத்தவர்கள் தான் திரைத்துறையில் அதிகம். ஸோ இவர்களுக்கு இயல்பாகவே உதயநிதி மேலே ஒரு காழ்ப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு திமுக ஆட்சி தானே இது, விஜய் வந்தால் அது நம்ம ஆட்சி இல்லை, விஜய் சினிமாக்காரனாச்சே, நம்மளும் ஒருத்தர் வந்து உட்காரட்டும் அப்படின்ற இயல்பிலேயே அந்த உணர்வு இருந்ததால தான் இளையராஜா மாதிரியான ஆட்களெல்லாம் அந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணி போடுறாங்க. இல்லைன்னா போடுவாங்களா? யோசிப்பு. இளையராஜாவுக்கு என்ன இருக்குது இதுக்கு மேலே? 80 வயதை கடந்துட்டார். அவர் இன்னும் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. இங்கே யார் ஆட்சி வந்தாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. சொல்லப்போனால் அவரை கொண்டாடுற ஒரு ஆட்சி தான் இப்போ இருக்குது. ஆனால் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருன்னா இப்போ என்ன மாதிரியான மனநிலை மொத்த திரையுலகம் இருக்குன்றது யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்களோட வெற்றிக்காக முக்கியமான சினிமா பிரபலங்களுக்கு நடிகை த்ரிஷா அவர்கள் ரகசியமா பார்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இது எப்படி சார், உண்மையா? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா பரபரப்பாக செய்தி அடிப்படுது. நமக்கும் வந்து அதற்கான ஆதாரங்களோ அல்லது அங்கே எடுத்த வீடியோக்கள் எதுவும் கிடையாது. ஆனால் ஒருத்தருடைய பேச்சிலிருந்து அது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா நமக்கும் வந்து தெரியுது. அது என்னென்னா, ஜெயம் ரவி அண்மையில் இந்த வெற்றி கிடைச்ச உடனே 'j' 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 'j'
அதில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே நம்ம சந்தித்த போது நான் ரொம்ப கவலையாக இருந்தேன் உங்கள் வெற்றியை பற்றி. அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விஜய் சொன்னதா அவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. இந்த பார்ட்டியை வந்து த்ரிஷா பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறதுல அவங்க நம்பர் 1 தான் எப்பவுமே. எல்லா வகையான பார்ட்டிகளும் வந்து நடக்கும். அவங்களும் நிறைய பார்ட்டிகளுக்கு போவாங்க. அந்த பார்ட்டி கதைகளை வந்து பேசணும்னா அது ஒரு தனி வீடியோவை பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் அவங்க இதை ஏற்பாடு பண்ணதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்து ஆதாரப்பூர்வமாக தகவல் வந்தால் தான் தெரியும். மற்றபடி இப்படி ஒரு செய்தி ஓடுதுங்கிறத பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வந்து பெரும்பாலான திரைப்பிரபலங்கள் அதில் பங்கெடுத்திருக்காங்க. அதாவது குறிப்பாக இந்த ஜெயம் ரவி, கெனிஷா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அதாவது விஜயனுடைய வேவ் லென்த்தில் வர்ற நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அத்தனை பேரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு கூடி கும்மலம் அடித்து விடிய விடிய பார்ட்டி கொண்டாடினதா ஒரு தகவல் இருக்குது. அதாவது சக நடிகர் நடிகைகள் இப்போ எப்படி திருமணத்துக்கு முன்பு பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடுறாங்க, அதுபோல் இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்பு ஒரு நடிகனாக வந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதற்கு வந்து ஏற்பாடு பண்ணது வந்து த்ரிஷாவாக இருந்திருக்கலாம். அது நடக்காமே கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த அடிப்படுகிற செய்தியை வந்து பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். திமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி கிடைச்சும் கூட மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் அதை வந்து பாசிட்டிவாக வந்து கடந்து போகிற விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நான் வந்து இந்த பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், இதில் நிறையா குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதுதான் ஒரு பக்குவமான நாகரிகமான அரசியல்வாதிக்கு உள்ள ஒரு தன்மை. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு அறிவித்ததோடு மட்டும் இல்லை, உடனடியாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு மு.க. ஸ்டாலின். கவர்னர் வந்து அவரை ஒரு காபந்து முதல்வராக இருக்க சொல்லியிருக்காரு. மற்றபடி அமைச்சரவை அத்தனை பேரும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவர்களுடைய அறைகளை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. ஒரு பக்குவமாக வந்து அடுத்த மக்கள் தீர்ப்பு வந்திருக்கு, அடுத்த ஆட்சி வரப்போகுது, அதற்கு நம்ம வழிவிட்டு ஒதுக்கி போனோம், எந்த விதமான சின்ன சலனம் கூட நம்ம காட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அதே போல் புதிய அரசுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் மு.க. ஸ்டாலின் வந்து மக்களை போய் சந்தித்து, பரவாயில்ல நான் தோத்தாலும் எனக்கு நீங்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கீங்களா, உங்கள் நம்பிக்கை என் மேலே வச்சுருந்தீங்கல்ல, அதற்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சுட்டு வராரு. 2 பேருமே அவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்கிறார்கள். மு.க. ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி. ஏன்டா இந்த ஆட்சியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும், என்ன தப்பு பண்ணாங்க அவங்க, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்களாக இருக்கோம் அப்படின்னு வாக்களித்தவர்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு வந்து மு.க. ஸ்டாலினுடைய அந்த நடவடிக்கை அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு நாகரிகமாக, அவ்வளவு பக்குவமாக மனதை நெகிழ வைக்கிற அளவுக்கு இருக்குது. மு.க. ஸ்டாலினுடைய அந்த புகைப்படங்கள் அல்லது அவர் வருகிற வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து இயல்பாகவே பலர் கண் கலங்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. அதுதான் மு.க. ஸ்டாலினுடைய பக்குவமான அரசியல். அந்த பக்கம் மம்தா பானர்ஜி, இப்போ மம்தா பானர்ஜி அதனால் பக்குவம் இல்லாத அரசியல்னா, அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆட்சி பறிப்போன விதம் வந்து சரியில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த ஆட்சியை வந்து இவிஎம் மிஷினை வச்சு திருடிட்டாங்க, அமித்ஷாவை மோடியை வந்து என் ஆட்சியை வந்து திருடிட்டாங்க, 1 லட்சம் அதாவது 100 தொகுதிகளில் எனது வெற்றியை திருடிட்டாங்க அப்படின்னு பகிரங்கமாக அவங்க சவால் விடுறதோட மட்டும் இல்லை, நான் நீதிமன்றத்துக்கு போக போகிறேன், அது வரைக்கும் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் தாண்டா வெஸ்ட் பெங்கால் முதல்வர், நான் ராஜினாமா பண்ண முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சி நிற்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சொல்லப்போனால் மு.க. ஸ்டாலின் ஆட்சி திருடப்பட்டிருக்கிறது. இந்த விஜய் வந்து இப்போ என்ன அறிக்கை விட்டுருக்காப்புல, சின்ன பசங்க தான் இந்த வெற்றியுடைய முக்கியமான ஆணிவேர், அவங்க தான் இந்த அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க, சின்ன பசங்க கிண்டர் கேட்குற மாதிரி ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போட வச்சு வெற்றி பெற வச்சுட்டாங்க அப்படின்னு வெக்கம் இல்லாமல் அறிக்கை விடுறாப்புல. யாராவது வந்து இதை ஒத்துப்பாங்களா? இந்த சின்ன பசங்களை குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துகிற மாதிரி வந்து நீ தேர்தலில் வாக்கு கேட்க பயன்படுத்தியிருக்க, இது எவ்வளோ பெரிய அக்கிரம், இது அயோக்கியத்தனம். அதை வேற பெருமையாக சொல்லி அறிக்கை விடுறாரு விஜய். அப்படியெல்லாம் வந்து எதுவும் வந்து இவங்க வந்து செய்யலை. ஆனால் வந்து இவங்க ஆட்சி பறி போயிருக்கு, ஆட்சி திருடப்பட்டிருக்கு, அதை கூட வந்து அவங்க எந்த வகையிலும் குறையாவே சொல்லலை. அது ஒரு குறையாக கூட வந்து அவங்க இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் அந்த குழந்தை உரிமை ஆணையம் சொன்ன பிறகு கூட இந்த சிஎம்மும் சரி அல்லது உதயநிதியும் சரி அது ஒரு குறையாகவே வந்து எங்கேயுமே பதிவு பண்ணல. ஆனால் அங்கே மம்தா வந்து தன்னுடைய ஆட்சி பறிப்போய் இருப்பது
சரியான முறையில் மக்கள் வாக்களித்து இது போகலை, மக்கள் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, எஸ்ஐஆர் மூலமாக எனக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுறாங்க. அவங்க போராட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒரு அட்ராசிட்டி இல்லை அடமெண்ட் இருந்தாலும் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது, அவங்க சொல்கிறதுல உண்மைகள் இருக்குது. அதனால் வந்து அதுவும் வந்து சரிதான். இங்கே மு.க. ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தோல்வியை கடந்து போயிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்ப்போம். அடுத்த இன்னும் 2 நாட்களில் பாருங்க, அவங்க ஒரு எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படணுங்கிறத வந்து திரும்ப இந்த இந்தியாவுக்கே பாடம் எடுப்பாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். திமுகவோட தோல்வியை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எளிதில் கடந்து போனால் கூட இந்த விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த இவிஎம் மிஷினோட குளறுபடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையா இது? இல்லை, இது ஆரம்பத்துலேருந்தே வந்து நானும் கூட அந்த இவிஎம் அந்த காரணத்தை வந்து கையில் எடுக்கலை. நான் அதை இந்த முறை வந்து அது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கவும் வந்து விரும்பலை. ஏன்னா இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்ட விதம், பாதுகாக்க வைக்கப்பட்ட விதம், அதே போல் திமுகவினுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள், தேர்தல் பணியாளர்கள்லாம் வந்து அதை ரொம்ப கண்கொத்திப்பாக வாட்ச் பண்ண விதம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. ஆனால் சாஃப்ட்வேர் வச்சு அந்த வாக்குகளை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்களில். குறிப்பாக ட்விட்டரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வாக்குகளை திருடிட்டாங்க, வாக்குகளை வந்து அந்த பாதி வாக்குகளுக்கு மேலே வந்து விஜய் கட்சிக்கு போகிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆட்சியை இழந்த திமுக, அதனுடைய தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, அல்லது அந்த கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளும் சரி, அல்லது கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, யாருமே வந்து அதை கிளைம் பண்ணல. யாருமே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல. அப்போது அவர்கள் அதை முன்வைக்காத போது பார்வையாளராக இருக்கிற நம்ம அதை முன்வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நமக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஒரு மேண்டேட் கிடச்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, மக்கள் தீர்ப்பு கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு வகையில் வந்து ஓட்டு விழுந்திருக்கு, நம்ம தான் வந்து அதை கணிக்க தவறிட்டோம். குழந்தைகளை வச்சு ஓட்டை திருடி இருக்காங்க, நம்ம அதை கணிக்க தவறிட்டோம், அதை நம்ம ஒத்துப்போம். ஆனஸ்ட்டாக வந்து நம்ம புதிய அரசுக்கு வழி விட்டுட்டு ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. இந்த மோடி அமித்ஷா தான் வந்து இந்த தேர்தலில் திருடிட்டாங்க, தேர்தல் வெற்றியை வந்து அவங்க பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க. அதனால தான் வந்து அங்கே போராட்டம். இங்கே அந்த மாதிரி எந்த போராட்டமும் இல்லை, எந்த கிளைமும் இல்லாத போது நம்ம வந்து அது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுல அர்த்தம் இல்லை. இங்கே வந்து இவிஎம் குளறுபடி இல்லாமல் நடந்திருக்கு அப்படின்னு திமுகவும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து அப்படியே வந்து ஏற்றுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது. திமுகவோட தோல்வி, திரு விஜய் அவர்களுடைய வெற்றி, நடிகர் ரஜினிகாந்தோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? நிச்சயமா வந்து அவர் வருத்தப்பட்டிருப்பார், ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருப்பார். இது வந்து அவர் மனநிலை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அவர் மனசுக்குள்ள புகுந்து அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்ற அந்த வித்த தெரிஞ்சால் நான் கிடையாது. நான் பொதுவாக ரஜினியினுடைய அண்மை கால நடவடிக்கைகள், அவர் பேச்சுக்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் மனநிலை என்னவா இருந்திருக்கும் தேர்தல் முடிவுகள் வந்த அன்னைக்கு, நிச்சயமா அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார். இதை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இந்த ரிசல்ட்டை. அதே போல் விஜய்க்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும், அவர் முதல்வராகவே ஆவாருங்கிறதெல்லாம் வந்து ரஜினி நிச்சயமாக வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் விசாரிக்கும் போது சில நண்பர்கள், அதே போல் ரஜினிக்கு நெருக்கமானவர்கள் சொன்னதெல்லாம் என்னென்னா, அவர் வந்து இதை எதிர்பார்க்கல, ரொம்ப அதிர்ச்சி அடைச்சார், அவருக்கு ரொம்ப ஷாக்கு தான் இது, ரொம்ப நேரம் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார், அப்படித்தான் வந்து சொன்னாங்க. அவர் என்ன கருத்து சொன்னார், என்ன பேசினாருங்கிறதெல்லாம் சொல்லல. ஆனால் அவருக்கு இதில் வந்து ஒரு தீவிரமான அக்கறை இருந்து அதை பற்றி அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதே போல் ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் அவர் வந்து தன் வேலை உண்டு தான் உண்டுன்னு போகிற ஒரு இயல்புடையவர் அவர். அதனால் வந்து ஜெயிச்ச விஜய்க்கு வந்து அவர் ஒரு வாழ்த்தை பதிவு பண்ணிவிட்டு தன் வேலையை பார்க்க போயிட்டார். அதே போல் மு.க. ஸ்டாலின் தோத்ததில் வந்து நிச்சயமாக வந்து ரஜினி வருத்தப்பட்டிருப்பார். காரணம், நீங்கள் அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினை மிக உயர்வாக பாராட்டிகிட்டு இருப்பார் அவர். அந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலையும் சரி, அதே போல் அதாவது சீனியர் அமைச்சர்கள் அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னு சொல்லி பாராட்டி ஹேட்ஸ்அப் அப்படின்னு சொன்னார், அப்பயும் சரி. அதுக்கடுத்து நீங்கள் இந்த
விழா இளையராஜா விழாவில் பேசுனதாகட்டும், அப்புறம் மு.க. ஸ்டாலினுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மு.க. ஸ்டாலினுடைய அந்த புன்னகை மாறாத அந்த முகம், அந்த சிரிப்பு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி வந்து முதல்வரை பாராட்டின விதம், இதெல்லாம் அவர் ஸ்டாலினை வந்து அந்த அளவுக்கு வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த 5 ஆண்டு காலத்தில். அதனுடைய விளைவாக தான் வந்து அவரே வந்து குளத்தூர் தோத்தது வந்து நிச்சயமாக ரஜினிக்கு அதிர்ச்சி வருத்தம் கண்டிப்பாக கொடுத்துருக்கு. அவரும் வந்து பேசியிருப்பார் மு.க. ஸ்டாலின் கிட்ட, அது வெளியே வரல, அவ்வளோதான். ஸோ இந்த தேர்தல் வந்து ரஜினியை பொறுத்தவரை அவருக்கே வந்து ஒரு புதிய அனுபவம், ஒரு பாடம் எல்லாமே வந்து அவருக்கு இதில் இருக்குது. இதை நம்ம தனியாக பெருசாக பேச வேண்டிய ஒரு டாபிக், அதனால் அப்புறம் இன்னொரு வாட்டி நம்ம பேசுவோம். இது நிச்சயமாக வந்து அவருக்கு வருத்தம் இருக்கும். தாவேக்கா பதவியேற்பு விழா ஏற்பாடு பண்றதா கேள்விப்படுறோம். இதுல வந்து ரஜினி அவர்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா சார்? 7ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் மிகப்பெரிய அளவில் அந்த பதவியேற்பு விழாவை நடத்த போகிறாங்க. அது உள் விளையாட்டு அரங்கா அல்லது நேரு மெயின் ஸ்டேடியமான்றதை இன்னும் சொல்லலை, பட் நேரு ஸ்டேடியத்தில் தான் நடத்த போகிறாங்க. பெரிய அளவுக்கு விழா, ஒட்டுமொத்த சினிமாக்காரர்களே அதை அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறதா கேள்விப்படுறேன். ஒட்டுமொத்த சினிமாக்காரர்கள்னா அதில் ரஜினிகாந்தும் உள்ள அடங்குறாரு. நிச்சயமாக அவருக்கு இன்விடேஷன் போவோம். இப்போ ரஜினி போகமாட்டார் அப்படின்னு எந்த கேரண்டியும் என்னால் சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போகாமல் வேறு வேலை ஏதாவது ஷூட்டிங்கு அல்லது டப்பிங்கு, இந்த ஜெயிலர் 2ஓட பணிகள் ஏதாவது இருந்து அதில் வந்து அவர் பிஸி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் மனசுக்குள்ளே பெருசாக வந்து அந்த விருப்பு வச்சுக்காதவர் அவர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு ஒன்றும் கிடையாது, நமக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து பதிவு பண்ணுவார். அதே போல் இந்த மாதிரியான முக்கிய நிகழ்வுகள், ஏன்னா அரசு நிகழ்வு இது, அந்த நிகழ்வுகள் வந்து தன்னை ஒரு விஐபியை கூப்பிடும்போது அவர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போயிட்டு விழாவை பங்கேற்று சிறப்பிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச வச்சாங்கன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டிய கட்டாயமோ தர்ம சகடமோ அவருக்கு இருக்காது. அதனால் போய் கலந்துக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ முதல்வராக பதவியேற்க போகிற விஜயனுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். அவர் வந்து நம்ம பல இடங்களில் சொன்னது தான். இப்போ ஒன்றும் அவர் முதல்வராகிறாருன்றதுனால என் கருத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. விஜய் வந்து ஒரு ஆபத்தான சைக்கோ. விஜய் வந்து ஒரு 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 வக்கரமான மனநிலை கொண்ட ஒரு மனிதன். அவருக்கு மனசுக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சையில் மாட்டி, இல்லை நான் எனக்கு தேவையில்லை, அது அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தோல்வியை ஒப்புக்கிட்டு வெளியே போன அந்த அவருடைய அந்த மனநிலை ஒன்று. அப்புறம் வந்து சினிமாவில் என்னதான் நான் உச்சத்தில் இருக்கேன் அவர் சொன்னாலும் அதை யாருமே ஏற்றுக்க மாட்டேங்க, உலகமே ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ இல்லைடா உச்சம், அவர் தான்டா உச்சம் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வெறுப்புணர்வு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். நான் தான் உச்சன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போகிறதுக்கு என்ன பெருசுக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், சரி இவன் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போனால் என்ன, அவருக்கு என்ன போயிட போகுது அப்படின்னு வந்து ஆதங்கப்பட்டு பேசினதா ஒரு நண்பர் சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட மனநிலை கொண்ட விஜய்க்கு இப்போ என்னவா இருக்குன்னா, சரி சினிமாவில் நீங்களே உச்சமாக இருந்துக்கங்க, இப்போ நான் தான் தமிழ்நாட்டோட உச்சம், என்னுடைய பதவியேற்பு விழா அவர் வந்தே ஆகணும், அவர் வர சொல்லு அப்படின்னு வந்து கட்டாயமாக அவர் வரணும்னு சொல்லிட்டு அவரை வற்புறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வற்புறுத்துறதுக்கோ அல்லது மிரட்டலுக்கோ பயப்படுற ஆள் கிடையாது ரஜினி. அவர் எந்த வயசானாலும், இப்போ அவருக்கு வயசாகி போச்சு, அதனால் வந்து அவர் அடங்கி போயிட்டார், ஏதாவது வந்து எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்லாம் சிலர் நினைக்கலாம். உண்மையாகவே வந்து இந்த மாதிரி வற்புறுத்தல்களுக்கு அஞ்சுகிற ஆள் அவர் கிடையாது. ஆனால் ஒரு புதிய அரசு அமையுது, தன்னுடைய சிஷ்யன் தான் வந்து முதல்வரை பதவியேற்கிறான் அப்படிங்கிற மனநிலையில் வந்து விழாவுக்கு ஜஸ்ட் போய் அட்டன் பண்ணிட்டு வரதுல என்ன இருக்குது, எதுக்கு தேவையில்லாத வன்மம், தேவையில்லாத வெறுப்பு அப்படிங்கிற மனநிலையில் அவர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையும் கேரண்டியாக சொல்ல முடியாது, இது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்காக தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர்ல வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா ரஜினிகாந்த் அவர்கள்? பேசுறது என்ன, அவர் நேர்லயே போய் சந்திச்சிட்டார். விஜய்க்கு வாழ்த்துங்கிறது சம்பிரதாயமா ஜெயிச்சு புதிய அரசை அமைக்க போகிற ஒருத்தர், அது யாரா வேணா இருக்கட்டும், XYZன்னு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. அந்த மரபின் அடிப்படையில் அது ரஜினிக்கு இருக்கிற உயர்ந்த பண்பு, என்னைக்குமே வந்து அது செய்வார். அப்படி வந்து விஜய்க்கு அவர் வாழ்த்து தெரிவிச்சிட்டார் ட்விட்டரில்.
ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அவருடைய வீட்டுக்கே போய் நேரில் போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு இல்லாமல், வெற்றி பெற்ற காலங்களில் மட்டும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சோதனை காலத்தில் வந்து நான் உங்களுக்கு உற்ற துணையாக நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி, எப்படி இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத பற்றி வந்து இருவரும் சிறிது நேரம் வந்து பேசியிருந்ததா தகவல்கள் தெரிவிக்குது. அதையத்தான் வந்து செய்தியாகவும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த சந்திப்பு வந்து ஒரு உண்மையிலே வந்து மனசுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா இந்த பிரச்சாரம் முழுக்க அவர் ரஜினியுடைய பாடல்கள், ரஜினியின் வசனங்கள், ரஜினி படத்தினுடைய அந்த குறிப்புகள் இதையெல்லாம் சொல்லி தான் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார். எனது நண்பர் ரஜினிகாந்த் நடித்த இந்த படத்தில் இந்த காட்சி, அதே போல் இந்த தேர்தல் அறிக்கையில் இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் சொல்லி சொல்லி தான் அவர் வாக்கு சேகரித்தார். அதற்கு ரஜினி வந்து அதை ரொம்ப மகிழ்ச்சியோடு அனுமதித்தார். என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னா, என் பாட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் எதுவும் சொல்லலை. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து திமுக பிரச்சாரத்தில் வந்து ரஜினியும் இருந்தார். பட்டு அது எதிர்பாராத விதமாக வந்து இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு. அது ரஜினிக்கும் வந்து மிகப்பெரிய வருத்தமாக தான் இருந்திருக்கு.